இணைந்திருக்கிறோம் வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம்னா, குறிப்பாக இந்த எங்களுடைய பிரதேசங்களுக்கு கூட இந்த உணவுப் பொருட்களுடைய தரம் அல்லது நாங்கள் இன்றைய நுகர்வுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது விற்பனை செய்யப்படக்கூடிய உணவுப் பொருட்களுடைய தரம் தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை கதைக்க போகிறோம். ஏன் இன்றைக்கு இந்த விடயம் என்றால், குறிப்பாக இரண்டு செய்திகள், இரண்டு பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய இரண்டு செய்திகள் முக்கியமாக எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த யாழிலே விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த பம்பாய் மிட்டாய், இந்த தும்பு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் அப்படியான மிட்டாய்கள் வந்து புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னொரு விடயம் வந்து இன்றைக்கு இந்த விற்கப்படக்கூடிய இந்த பல வகைகள் வந்து செயற்கையாக மருந்தடிக்கப்பட்டு புகை போடப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று மக்களே விஷயம் தெரியுது. அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதும் ஒரு விஷத்தை நஞ்சை விலை கொடுத்து நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை தான் நாங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த பல வகைகள் என்ற பொழுதும் ஒரு நோயாளரை நாங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு பார்க்க செல்கிறோம், ஒரு நோயாளரை வீட்டை பார்க்க செல்கிறோம்னா பல வகைகளை வாங்கக்கூடிய கொடுக்கும். ஏன்னா அவையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பல வகையில் அவர்களுக்கு கனிமச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்களை உடனடியாக கொடுக்கக்கூடியது, செரிமானிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய, எனவே பல வகையில் கொடுப்போம் என்று வாங்கி கொண்டே கொடுப்போம். ஆனால் இன்றைக்கும் பல வகைகளே நஞ்சாக மாறக்கூடிய நிலைமையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மரங்கள் மாமரம் என்றால் மாமரத்தை அப்படியே இருக்கிற குத்தையை கெடுக்கிறது, எடுத்துட்டு இருக்கிற பிஞ்சு காய் பழம் அழியினர்கள் எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்து அதை பழக்க வைக்கிறது. இன்றைக்கு அதுக்கு அடிக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா அண்மையில் நாங்கள் இந்த மீன் பழுதா போகாமல் இருக்கிறது போமலின் என்றது நாங்கள் இந்த பிரேத அறைகளிலே பிரேதத்தை நீண்ட நாள் வைத்து பாவிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாம் தென்பகுதிகளிலே சில மீன் சந்தைகளில் பயன்படுத்தப்பட்டமை கண்டறியப்படும். அதே போல் எங்கள் பிரதேசங்களிலும் பல இடங்களில் இருக்கலாம் ஐஸ் மீன்களுக்கு போட்டு வைக்கப்படும் ஐஸ்ரை வந்து போமலின் கலந்து அப்படி போட்டு பல்வேறு விடயங்கள் இந்த அருவம் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பல்வேறு கலப்படங்கள் இன்றைக்கு தாராளமாக மலிந்து போயிருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைக்கு வாங்கக்கூடிய உணவுகள் எல்லாம் இவை மலிந்து போய் கிடக்கிறது என்பதுதான் இன்னும் கொஞ்சம் கவலையாகுது. குறிப்பாக இப்போ மாம்பழ சீசனாக இருக்கிற இந்த காலங்களெல்லாம் இந்த புகையை போட்டு பார்க்கவே தெரியும், வெம்பி போய் அது டேஸ்ட் இருக்காமல் இருக்கும். ஆனால் சில இடங்களிலே வந்து வீடுகளிலிருந்து வரக்கூடிய மாம்பழங்கள் சுவையாகும். அதே போல் வாழைப்பழங்களுக்கு புகையை போடுறது, அதுக்கு மருந்து அடிக்கிறது, இப்படியான விடயங்களை பார்க்கக்கூடியது. எனவே எதை நாங்கள் உணவாக உண்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி. மரக்கறிகள் அந்த பிரச்சனை, வெங்காயம் அந்த பிரச்சனை, அப்படி பல்வேறு விடயங்களுக்கு. எனவே ஆரோக்கியமான உணவு வகைகளை தேடி எடுப்பதே எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலானதாக இருக்குது. எனவே இன்றைக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பக்கம் இந்த பம்பாய் மிட்டாய் யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்யப்படக்கூடிய அண்மையிலே வந்து இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் வந்து யாழ்ப்பாண பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வந்து இந்த பம்பாய் மிட்டாய் விற்பனை செய்த நிலையங்களிலிருந்து மாதிரிகளை பெற்று அனுராபுரத்தில் இருக்கக்கூடிய அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மாதிரிகளுடைய முடிவு வந்திருக்குது. அதிலே வந்து இந்த ரொடமின் பி என்று கூறக்கூடிய ரசாயன பதார்த்தம், குறிப்பாக இந்த புற்றுநோயை ஊக்குவிக்கக்கூடிய ரொடமின் பி என்று கூறக்கூடிய ரசாயன பதார்த்தம், அது வந்து எங்கே இருக்கிறது என்றால் கோழிச்சாயம். நாங்கள் கோழிச்சாயம் என்ற வந்து இந்த கோலம் போடுறதுக்கு அல்லது நிறம் தீட்டுறதுக்கு வர்ணஜாலங்களுக்காக கோழிச்சாயம் பயன்படுத்தும். அந்த கோழிச்சாயத்திலே இருக்கக்கூடிய அந்த நிறம் ரொடமின் பியை வந்து இந்த பம்பாய் மிட்டாய் தொழிற்சாலைகளில் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் காணப்படக்கூடிய உயர் நிறம், இந்த ரோஸ் நிறம் அல்லது சிவப்பு நிறம், இந்த நிறங்களெல்லாம் அதிக உயர் அளவில் இருக்கும்போது அவற்றை பார்த்து சந்தேகம் கூட அவற்றை பகுப்பாய்க்கு அனுப்பின போது இந்த கோழிச்சாயம் கலக்கப்பட்டு வந்திருப்பது தெரியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவை வந்து புற்றுநோய் ஏற்படுத்துவதாக இருந்தது. இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு அது விற்பனை நிலைய மாதிரி பெறப்பட்ட விற்பனை நிலையங்களை விசாரித்து அவர்களுடைய தொழிற்சாலைகள் எங்கே இருக்கிறது பார்க்கும்போதும் வன்னிப்பகுதியில் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருப்பது அங்கே பார்த்தால் அவை எந்தவித தரச்சான்றிதழ் மற்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சாலை இல்லாமல் ஒரு போலியான தொழிற்சாலை நிறுவனங்களாக இருக்குது. அவர்களுடைய பிராஞ்ச் ஒன்று கிளை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிறன்னு வந்து பார்த்தா அதுவும் போலி தொழிற்சாலையாக தரச்சான்றிதழ் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த விடயங்கள்லாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு போலியான அதுவும் சிறுவர்கள் உண்ணக்கூடிய விடயங்களில் இந்த நடைமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கொஞ்சம் மக்கள் வெளிப்பகிர்ந்து கொண்டு, குறிப்பாக இன்றைக்கு பேருந்து நிலையங்களிலே விற்கக்கூடிய எல்லா விடயங்களும் வந்து இன்றைக்கு நாங்கள் எல்லாத்திலையுமே தரச்சான்றிதழ் பார்த்தால் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய உற்பத்தி பொருட்கள் அவர்களுடைய விற்பனை அவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும். இன்றைக்கு தரச்சான்றிதழ் முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னால் இன்றைக்கு மழைக்காலம் ஆரம்பித்து விட்டுக்கிறது, எங்கே என்னென்ன நிலைமை இருக்கிறது என்று தெரியவில்லை. எனவே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் எங்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் உள்ளூர் உற்பத்தியாளரும் இன்றைக்கு தரச்சான்றிதழ் பெறுவதற்கும் உதவி செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. அரசு நிறுவனங்களுக்கு சாதாரணமாக இந்த GMP தரச்சான்றிதழ் பெற்றாலே ஓரளவு உங்களுடைய உணவினுடைய பாதுகாப்பு தன்மை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படியான விடயங்களை நீங்களும் கொஞ்சம் முயற்சித்து பார்க்க வேண்டிய தேவை இன்றைக்கு மாறிவரும் உலகிலே தேவையானதாக இருக்கிற இந்த மழைக்காலங்களிலே இன்றைக்கும் இந்த பேருந்துகளில் விற்பனை செய்யப்படுகின்ற உணவு வகைகளாக இருக்கட்டும், பேருந்து நிலையங்களிலே அல்லது நடமாடும் வியாபாரிகள் இந்த கரையோரங்களிலே செய்யக்கூடிய கடைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவையாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. எனவே உணவு விடயங்களில் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும். இது சாதாரணமாக இன்றைக்கு பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய இரண்டு செய்தி. இதை தாண்டி பல்வேறு உணவு வகைகள் இன்றைக்கு போலியான உணவு வகைகளாக இயங்கிக் கொண்டிருக்கு. அதனுடைய உற்பத்தி பெயர் எங்கே இருக்கிறது, அவனுடைய உற்பத்தி தொழிற்சாலை, உற்பத்தி திகதி, முடிவு திகதி, லேபிள் எதுவுமே இருக்குது. அது பற்றிய விளக்கங்கள் எதுவுமே இருக்காது. அவர்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும் அல்ல அந்த கம்பெனியுடைய லிங்காக இருக்கட்டும் எதுவுமே இணையத்தில் இருக்காது. குறிப்பாக அந்த தண்ணீர் பொதுகளை எடுத்து பார்த்தால் தெரியும், தண்ணீர் பொதுலுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும். அதே போல உற்பத்தி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொதி செய்யப்படும் பதார்த்தங்கள் பேக்கேஜிங் மெட்டீரியல் என்று கூறுவார்கள். அது ஒரு உணவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பேக்கேஜிங் மெட்டீரியலாக இருக்கிறது என்றால் அதுவும் இல்லை. இப்படி பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் அரசு அறிவித்திருக்க இந்த பல வகைகள் பழச்சாறுகள் வந்து உள்ளூர் உற்பத்தி பழச்சாறுகள் எல்லாமே வந்து SLS தரச்சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளாதவை வந்து
சந்தைப்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு தண்ணி போத்தல் வாங்குறோம்னா கீழே திருப்பி பாருங்க, அது உணவு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி போத்தல் என்றால் உணவு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய போத்தல்களை வந்து பின்னுக்கு அந்த ஒரு கரண்டியும் ஒரு கிளாஸ் என்ற போட்டோ சீல் ஒன்று அடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து உணவு தேவைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் பல்வேறு விடயங்களுக்கு. எனவே இன்றைக்கு புற்றுநோயை வந்து நாங்கள் புற்றுநோய்க்கு மருந்துகளை வெளியேற்றி கொண்டு அதே நேரம் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இன்றைக்கு மலிவாக இந்த சமூகத்திலே பரவப்பட்டிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் விரும்புவது எல்லாவற்றையுமே கேட்டுக் கொடுக்கிறோம். அவையெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பிள்ளைகளுக்கு நஞ்சை வாங்கி கொடுத்து அல்லது நோயை வாங்கி கொடுக்கும் சமுதாயமாக மாறிக்கொண்டோம். எனவே உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி இந்த மருந்தடித்த பல வகைகளை விற்பனை செய்கிறோம், அதே போல இன்னொரு பொருளை நீங்கள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய பிள்ளைகள் வாங்கும்போது அவர்களுக்கும் அதே தான் விருப்பம். நாங்கள் எது செய்கிறோம், இதுவும் நன்றும் பொருதரவாரான் போல நாங்கள் செய்வது கர்மாவாக எங்களுக்கு தான் வந்து சிறப்பு. எனவே இந்த சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயம் மாற வேண்டும் என்றால் லாப நோக்கம் எல்லாம் இருக்கத்தான் வேண்டும். அதற்காக அநியாயமாக உங்களுடைய மனச்சாட்சிக்கு எதிராக இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபடாதீர்கள் என்பதையும் தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த பழக்கடை வகை வீதிகளால் சென்றாலே பல பழக்கடைகளில் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை பார்க்கும் பொழுது அவை மருந்தடித்த பழங்களாகத்தான் இருக்கும் என்று கூறக்கூடிய மருந்தடித்த பழங்கள் என்பது இன்றைக்கு என்னென்ன மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பது இன்னொரு பக்கம் இருக்குது. சாதாரணமாக 2-3 நாட்கள் பழுக்க எடுக்கக்கூடிய மருந்து வகைகள் இருக்குது. சிலது இப்பொழுது ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்தை பழுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரசாயன வீரியம் கொண்ட மருந்துகள் கூட பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இவையெல்லாம் உடலுக்கு அவ்வளவு பெரிய தீங்குகளை ஏற்படுத்த போகிறது இன்னொரு பக்கம் கேள்வியாக இருக்குது. அண்மையில் ஒரு காணொலி இந்த புழு இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ரசாயன மருந்துகள் அடிக்கப்படாத உணவாக இருக்குது. எனவே புழுவை வெட்டி எறிந்து விட்டும் உணவுகளை சமைத்து உண்ணுங்கள் என்று அண்மையிலே வந்து ஒரு காணொலி ஒன்றை பார்க்கக்கூடிய இருக்குது. கத்திரிக்காயில் இருக்கட்டும், அதே போல் இந்த ஏனைய மரக்கறி வகையில் புழு வருதுன்னா அது ரசாயனம் பாவிக்கலாங்க. ரசாயனம் பாவிக்காதபடி அந்த புழு உயிரோடு இருக்குது. அந்த பகுதியை வெட்டி கழித்து விட்டு ஏனைய பகுதியை நன்கு கொதித்து சமைத்து உண்ணுங்கள், அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய என்று கூறுவார். எனவே விடயங்களும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாங்கள் மரக்கறி வகைகள், இந்த பல வகைகள்லாம் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களாக பார்க்கணும். அந்த இடங்களிலேயே எப்படி கலப்படம், அந்த இடங்களிலே இந்த ரசாயனம் இருந்து நோயை தூண்ட போகிறது என்பது அது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளும். எனவே ஒரு பக்கம் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், முகவர்கள் நீங்கள் இந்த விடயங்களிலே சமூக நோக்கோடு செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு பக்கம் நுகர்வோராக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தது GMP தரச்சான்றிதழ், குட் மேனுஃபேக்சரிங் தரச்சான்றிதழுக்கு, சிறந்த உற்பத்திக்கான தரச்சான்றிதழ் இருக்குது. அப்போ அந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர் என்று பொழுது நாங்கள் உற்பத்தி தொழிற்சாலையினுடைய வடிவம், உணவு சுகாதாரம் தொடர்பான விடயங்கள், அடுத்தது SLS தரச்சான்றிதழ். அப்போ இந்த விடயங்கள் AJCP இருக்குது. இந்த தரச்சான்றிதழ் விடயங்களிலே நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளணும். அதே போல் உற்பத்தி திகதி, முடிவு திகதியை பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல் அவற்றினுடைய காலாவதிக்கான நாட்கள் எத்தனை வருடம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அவருடைய உணவு தரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த போத்தலை பேக்கேஜிங் மெட்டீரியல், அதனுடைய பொது செய்யப்படக்கூடிய முறைகளை பாருங்கள். அவற்றினுடைய வெளிப்புற தோட்டங்களை எல்லாம் பார்த்து உணவுப் பொருளை அதனுடைய பிராண்ட் நேம், அந்த கம்பெனியுடைய நேம் எப்படியான ஒரு தரமான பொருளாகத்தான் தொடர்ந்து கொடுக்குறார் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்துக்கொள்ளும். இவையெல்லாம் யோசிக்க வேண்டிய சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக சிறுவர்கள், வயோதிபர்கள், முதியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கெல்லாம் இந்த உணவுகளை கொடுக்கும்போது மிக கவனமாக இருக்கும். அதை தாண்டி சுகாதாரமற்ற உணவுகள் எதுவென்று நீங்கள் பார்த்தாலும், அவற்றை உங்கள் பிள்ளைகள் கேட்டாலும், அடம்பிடித்து கேட்டாலும் அவற்றை வாங்கி கொடுக்காது. பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக நஞ்சை வாங்கி கொடுக்காதீர்கள் என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். உணவு பாதுகாப்பு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு தான் எங்கள் உடலை பாதுகாக்கும் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டும் நானும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நன்றி.